ஏகே 10 வருஷத்துல 1-2 இன்டர்வியூ தான் கொடுப்பாரு. ஆனா கொடுக்குற ஒரு இன்டர்வியூமே நச்சுன்னு தான் இருக்கும். துபாயில நேத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இவரும் நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அப் பண்ணி பேசியிருப்பாரு. அதுல இங்க நடந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி கூட பேசியிருப்பாரு. ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இங்க மீம் டெம்ப்ளேட்டாவே இதுதான் போயிட்டு இருக்கு. யாரை சொல்லியிருப்பாரு, எதுக்கு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாரு. அவரோட பையனை கூட ஸ்கூல்ல கொண்டு போய் விட முடியலையா, அப்படி விட்டாலும் ஒரு 2-3 நாள்ல அவர் வரான்னு தெரிஞ்சு கூட்டம் ஃபார்ம் ஆயிடுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாரு. நம்மளாம் நினைச்சுன்னு இருப்போம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணி இருக்கும், ஃபேம் இருக்கும், நல்லா வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காதுன்றது நேற்று இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்த ஸ்டாம்பீடு பத்தி கூட நிறையவே வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடக்காத ஸ்டாம்பீடு வந்து ஏன் FDFS ஷோல நடக்குது, ஏன் ஒரு சினிமா செலிபிரிட்டியை பார்க்கும்போது மட்டும் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இந்த இன்டர்வியூ எடுத்து இவர் சொல்லி ஒரு 4 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரால ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ஸ்டாம்பீடு ஏற்பட்டு ஒரு 9 பேர்கிட்ட வந்து இறந்து போயிருப்பாங்க. வருஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இது 4வது முறை நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாம்பீட்ல சிக்கி வந்து பாத்தீங்கன்னா உயிரிழக்குது. என்னதான் பண்ண போறோம், எங்கதான் போறோன்றதே தெரியல. பாத்தீங்களா ஜனங்க, கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும்.